வீட்டு வேலை செய்யவில்லை என்ற காரணத்தால் தனது 11 வயது மகளை தாக்கி துன்புறுத்திய தந்தைக்கு கோலாலம்பூர் நீதிமன்றம் 8,000 ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. கெப்போங் மெட்ரோபாலிட்டன் தாமான் வீட்டில் நடைபெற்ற அச்சம்பவத்தின் போது குற்றவாளியின் மகள் தட்டுகளை கழுவாததும் சமையல் அறையை சுத்தம் செய்யாததுமே தன்னை ஆத்திரமடைய செய்ததாக அந்த ஆடவன் ஒப்புக்கொண்டுள்ளான். இந்நிலையில் நீதிமன்றம் விதித்த அபராதத்தை குற்றவாளி செலுத்த தவறினால் 8 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அதனுடன் அந்நபர் 2 ஆண்டுகள் நல்ல நடத்தையில் இருக்க வேண்டும் எனவும் உத்தரவாதத்துடன் கூடிய 1000 ரிங்கிட் ஜாமீன் தொகையையும் வழங்க வேண்டும் என்றும் அடுத்த 6 மாத காலகட்டத்தில் மொத்தம் 36 மணி நேர சமூக சேவை செய்யவும் நீதிமன்றம் அந்நபரை பணித்தது. வழக்கறிஞர்களின் உதவியின்றி தாமே தன்னை முன்னிலைப்படுத்தி நீதிமன்றத்திற்கு சக்கர நாற்காலியில் வருகை தந்த அந்த குற்றவாளி தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்து தண்டனையை தளர்த்துமாறு வேண்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. குற்றவாளியின் வன்முறை காரணமாக சிறுமி மன உளைச்சலில் வீட்டை விட்டு ஓடிச் சென்று பின்னர் பொதுமக்கள் அவளை மீட்டு காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மருத்துவ பரிசோதனையில் சிறுமிக்கு உதட்டுக்கு கீழே வீக்கம், முதுகில் சொறிக்காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.